ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டீல் ஈட்டர் மான்வாவோட எபிசோட் 12 தான். இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே த ஜாம்பி கிங் பயங்கரமா தாக்க வந்திருக்கும்ல, அவங்களுக்கும் ஒரு மெசேஜ் அப்பியர் ஆகுது. உங்க முன்னாடி பாஸ் மாஸ்டரா இருக்கிற ஜாம்பி கிங் அது அப்பியர் ஆயிருக்கு. இதை பார்த்தோன்னே அவங்க யோசிக்காம அந்த ஹோலி புல்லட்டை வச்சு தாக்குறாங்க. அந்த புல்லட்ஸும் ஜாம்பி கிங் மேல பட ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கு மேல ஒரு பெரிய பேரியரை அதை உருவாக்கி வச்சிருக்கு. இப்போ சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது நம்ம ஹீரோ எதுக்காக ஹோலி புல்லட்ஸை பயன்படுத்த சொல்லியிருப்பானா, சவுண்ட் அவ்வளோக்கும் வராது. இந்த ஜாம்பிகளுக்கு சவுண்டு இதுதான் ஒரு சென்ஸே, அதை நோக்கி தான் இதுங்க வரவும் ஆரம்பிக்கும். அதனால நம்ம சாதாரணமான ரைஃபிள் புல்லட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா கண்டிப்பா நம்மளை நோக்கி இதுங்க வர ஆரம்பிச்சிடும். எனக்கு நல்லாவே புரியுது. அப்போ மற்ற சென்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா? இல்ல, சவுண்டு தான். சவுண்டு கேட்டாலே போதும் அதை நோக்கி வந்துடும். இந்த ஜாம்பி கிங் மேல நிறையவே அவங்க தாக்குறாங்க. ஆனா எதுவுமே ஆகலையா? கட்டத்துல பாம தூக்கி பட அந்த சவுண்டுனால எல்லா ஜாம்பியும் அவங்கள நோக்கி வருது. இந்த சைடு லீயும் அவனோட பவர் யூஸ் பண்ணி நிறைய கன்ஸை வச்சு அந்த ஜாம்பிகளை போட்டு தள்ளுறான். அவன் யோச்சமா தான் எல்லாமே போயின்னு இருக்கு. ஏன்னா வந்த ஆளுங்க அவங்க எல்லாம் இங்க ஜாம்பியா மாறிட்டாங்க. அதுக்கும் மேல இப்போ ஜாம்பி கிங் இது வேற இருக்கு. மத்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை இழக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் இங்கேயே அந்து போயிடுவேன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, இங்க ஜாம்பி கிங் வேற இருக்கு. இப்போதைக்கு நம்ம லீ மத்த ஜாம்பிகளை தசை திருப்பிட்டான். அதனால இப்போ அவளுக்கும் பிரச்சனை இல்ல. இதையும் தூரத்துல இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஆளு பாக்குறான். இவங்களோட யூனிட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனும் இருக்கான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இவனால என்ன பண்ண முடியுதுன்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் அங்க இருக்கிற டஞ்சனுக்கு போறாங்க. அங்க ஒரு வித்தியாசமான டஞ்சனும் இருக்கு. இதுக்குள்ள போகும்போது ரொம்ப ஸ்டேஞ்சான ஃபீலிங் இருக்கு. அங்க எந்த விதமான ஜாம்பிஸும் இல்ல. ஆனா திடீர்னு நம்ம லீக்கு ஒரு விஷயம் சென்ஸ் ஆகுது. அங்க யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரியே இருக்கா. அவனோட மெட்டல் பவரை யூஸ் பண்ணி தாக்குறதுக்கு போறான். உடனே ஒரு வாய்ஸ் ஆகுது, தாக்காதீங்க, நான் வந்து ஒரு ஹியூமன் தான். நான் ஒன்னும் உங்களை தாக்குறதுக்காகலாம் இங்க வரல. இந்த ப்ளூ ஃபிளவர் கில்டோட ஒரு ஆளு தான். எப்படியோ தப்பிச்சிட்டேன். இங்க ஜாம்பி தான் வருதுன்னு நினைச்சு நான் பயந்து போய் ஒளிஞ்சேன். நீங்க தான் இது. ஆமா, நீ எதுக்காக இங்க இருக்க? நீ ஒண்டி தான் இங்க இருக்கியா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் கொடுங்க சாப்பிட்றதுக்கோ இல்ல தண்ணி குடிக்கிறதுக்கோ. ஏன்னா ரொம்ப பசியா இருக்கு. லீவோட டீம்மேட்ஸும் தண்ணி ஃபுட் எல்லாம் தராங்களா? அவன் நிறையவே உண்மைகளை சொல்றான். என்னன்னா இந்த இடத்துக்கு நம்ம கேத்ரினோட ஸ்குவாடு அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பெரிய அதிபரோட ஒரு பையன் உள்ள போய் இறந்து போயிட்டாராம். அவரையும் ரெஸ்கியூ பண்ணுமா. கூட ஒரு லெஜெண்டரியான ஹீரோ கிரேட்ல இருக்க ஒரு ஸ்பியர் இதையும் அடையணுமா. இது ரெண்டுத்தையும் பண்ணா கிட்டத்தட்ட 80 பில்லியன் ரிவார்டா கிடைக்கும். அதனால தான் நம்ம கேத்ரின் உள்ளே வந்தது. இந்த மாதிரி விஷயங்களை அவன் சாப்பிடும் போதே சொல்றான். ஓ, அப்பனா இதை தான் நீங்க மறைச்சிங்களா? ஏன்னா அது ஃபேமஸான ஸ்பியர் அதுவும் இங்க இருக்கு. என்ன நம்ம ஹீரோ ஒரு சைடு யோசிச்சுன்னு இருப்பானா, இந்த சைடு இதையும் அந்த மர்மமான நபரும் பார்த்துன்னு இருக்கான். இந்த மாதிரி இவங்கள வச்சு ஜாலியா ஃபன் அனுபவிக்கலாம்னு யோசிச்சேன். ஆனா இவங்க என்னன்னா வெறுமா பேசின்னு இருக்காங்களா? சரி, நான் தான் ஃபன்னை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். நிறையவே அண்டட்ஸ் அவன் சமன் பண்றான். இடத்துல நம்ம ஹீரோக்கும் என்னன்னு தெரியல, நிறைய மெட்டல் டிடெக்ட் ஆகுது. அதோட எண்ணிக்கை அது போக போக அதிகமாயினே தான் இருக்கு. அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வித்தியாசமான ஆளு அவன் தான். ஹீரோவும் சொல்றான், சீக்கிரம் பிளான் சிய டக்குன்னு பயன்படுத்துங்க. இதை கேட்டோடனே அவங்க மானவை ஏத்துற ட்ரிங்க குடிக்கிறாங்க. இந்த ஹெல்த்தும் கொஞ்சம் கொஞ்சமா இதனால ஏறுது. இந்த இடத்துல அந்த ஃபிளவர் நைட்டோட புது சோல்ஜர் எனக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. ஆமா, பிளான் சியா அது என்ன சடனா? அது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ ஜாம்பி கிங் கிட்ட சாக கூடாதுன்னு யோசிச்சனா டக்குன்னு சீக்கிரம் இங்க இருந்து ஓடுறதுக்கு ஃபர்ஸ்ட் பாரு எங்க கூட. ஆனா அதுக்குன்னு அவர் அப்படியே விட்டு போக முடியுமா? இல்ல, உனக்கு லீய பத்தி தெரியாது. லீ ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல. லீயும் நிறையவே மெட்டல் பால்ஸோட அங்க நிக்கிறான். பாக்குற அந்த பர்சனும் சொல்றான், அப்பனா உன்னோட பிளான் வந்து நீ உன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ண போற. அங்க எல்லா மாஸ்டரும் நம்ம ஹீரோவை நோக்கி வருமா. இந்த மெட்டல் பாலை வச்சு அவன் தாக்குறான். உன் டைரக்டா போய் அதோட மூஞ்சிலையும் வாயிலையும் விழமா. அதை ஒரு வாய்ப்பா வச்சு அவன் வெடிக்க வைக்க அந்த மாஸ்டருங்க கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. இப்பதான் புரியுது உன்னோட பிளான் என்னன்னு. அது எல்லாத்துலயுமே ஒரு ஹோலி பவரை நீ செலுத்தி வச்சிருக்க அதானே. அது வழியா உன்னால முன்னாடி வந்து எல்லாத்தையும் கொல்ல முடியும். அதுதான் உன்னோட பிளானா? ஆனா என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஜாம்பி கிங்கும் மத்த ஜாம்பிஸும் இப்போ உன்னை நோக்கி வருது இல்லையா? அம்மா டைம்ல நீ என்ன பண்ண போற? அந்த இடத்துல ஜாம்பி கிங்கும் மத்த ஜாம்பியும் இந்த பக்கம் வர ஆரம்பிக்குமா. அங்க நம்ம ஹீரோக்கு இன்னொருத்த இருக்கிற மாதிரி சென்ஸ் ஆகும். நல்லாவே அவனுக்கு புரியுது அது ஒன்னும் ஜாம்பி இல்ல, அவன் என்ன ஒரு ஹியூமனா. அப்பனா இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருந்தது வேற யாரும் இல்ல, இவன் தானா? அந்த இடத்துல இன்னமும் நிறைய மாஸ்டர்ஸ் நம்ம ஹீரோ வந்து தாக்குது. அதுங்க எல்லாத்தையுமே அவன் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறான். அழிக்க அதுங்களோட எண்ணிக்கை அதிகமாயினே இருக்கா. முன்னாடியே அந்த மர்மமான அந்த பர்சனும் சொல்றான், என்னோட எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப அதிகமா உன் மேல வச்சுட்டேன்னு நினைக்கிறேன்.
பார்க்கலாம் உன்னால இங்க என்ன பண்ண முடியுதுன்னு. நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே அழிக்கிறான். அந்த எக்ஸ்ப்ளோர்ட் ஆன அந்த மெட்டலை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ரெயின் மாதிரி விளைவிக்க இதுங்களோட கதையும் அங்கேயே முடியுது. ஜாம்பிஸும் இவங்க நோக்கி வரும்ல, நம்ம ஆளுங்க சைடா ஒரு பாம்பை தூக்கி போட்டு போறாங்க. இது வெடிக்கும் போது அந்த சைடு போன ஜாம்பிங்க வேற ஒரு பக்கமா திசை மாதிரி போகுது. ப்ளூ ஃபிளவர் நைட்டும் அங்க கேக்குறான், ஆனா ஓடுறது உங்க பிளான் இல்லையா? யாரு சொன்னா ஓடுறதுதான் எங்களோட பிளான்னு? ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம லீ அவரை ஒன்னும் சாக்ரிஃபைஸ் பண்ண இதெல்லாம் பண்ணல. முக்கியமா இந்த ஜாம்பிய தசை திருப்பணும், அதுதான் எங்களோட பிளானே. இதெல்லாம் அந்த வித்தியாசமான ஆளுக்கும் புரியுது. பரவாயில்ல, நான் யோசிச்சதை விட இந்த பர்சன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான். அதுக்கும் மேல யாருதான் இவன், இவனோட நோக்கம் அது என்னது? நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், என்னோட மானமும் இப்போ கம்மியா இருக்கு, இப்போ இதுல இவன் வேற. எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு உன்னோட ரத்தத்தை உரியணும்னு. அவனோட கையில ஒரு வித்தியாசமான ஸ்பியர் மாதிரி ஒன்னு எடுக்கிறான். அங்க நம்ம லீயும் கேக்குறான், ஆமா நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டினை கேக்குறேன், நீதான் அந்த நெக்ரோமேன்சரா? நெக்ரோமேன்சர்னு ஒரு வார்த்தையை கேட்டோனே அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அட உனக்கு எப்படி நெக்ரோமேன்சரை பத்தி தெரியும்? அப்போனா நீ நம்ம ஹீரோக்கு அந்த பர்சனை பார்க்கும் போதே புரிஞ்சு போயிடுச்சு. ஹண்ட்ரட்ஸ் எல்லாம் இருந்ததுல அதெல்லாம் இவனால ரெசரெக்ட் பண்ண முடியல. அப்போனா நீ நெக்ரோமேன்சர் இல்ல, ஆனா உனக்கும் அவனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? கேக்குறவன் இன்னமும் கடுப்பாய் கத்திக்கினே வரான். ஆமா யாரா நீ? எனக்கு எப்பரா நெக்ரோமேன்சரை பத்தி தெரியும் சொல்லு. அவன் தாக்குற தாக்குதல் நம்ம ஹீரோவோட கையில படும். நல்ல வேலை அவன் இதுக்கு முன்னாடி ஒரு செயின் மாதிரி ஒரு ஹீரோயிக்கான ஐட்டமை அடைஞ்சிருப்பான்ல, அதனால அவனோட உடம்புல ஒரு ஷீல்டு கிரியேட் ஆயிருக்கும். கூடவே அவனோட பாடியை மெட்டலைஸ் ஆக்கியிருப்பான். இல்லைன்னா அவ்வளவுதான், அவனோட கை அப்படியே 2 துண்டா போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல பேக்ல அவன் தாக்க பாக்குறான், அதையும் அவன் அசால்ட்டா தடுக்கிறான். இந்த மாதிரி கேவலமான ட்ரிக் எல்லாம் என் மேல ஒர்க் ஆகாது. நம்ம லீ உடனே அங்க பீஸ் பீஸா நொறுங்கி இருக்கிற அந்த மெட்டலை கண்ட்ரோல் பண்ணி தாக்குறான். இந்த வித்தியாசமான ஆளும் அவன் கிட்ட இருக்கிற அந்த பாம்பை வச்சு தப்பிக்கிறான். என்னதான் பாம்பை வச்சு தப்பிச்சாலும் அவனோட கையில எல்லாம் இறங்கி இருக்குமா, அதெல்லாம் அப்படியே பேர்ன் ஆக ஆரம்பிக்குது. இப்போதான் நம்ம ஹீரோக்கே ஒரு உண்மை தெரிய வருது. ஒரு பர்சனோட கையில ஹோலி மெட்டல் இறங்கி அது எரியுதுன்னா கண்டிப்பா ஹோலி மெட்டலால அஃபெக்ட் செய்யப்படுற ஒரு பாடினா அது வேம்பைரா தான் இருக்கும் இப்படின்னு நம்ம ஹீரோக்கு அங்க தெரிய வருது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ காயத்தை ஏற்படுத்திருப்பான்ல, அது எல்லாமே அப்படி ஹீல் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ கிட்ட இப்போ ஒரே ஒரு ஆயுதமா அந்த அம்பு ஒண்டி தான் இருக்கு. அவன் இதுல செத்தா ஒண்டி தான், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த வாட்டி அவன் டாச் பண்ணிட்டா தோக்கடிக்குது. அங்க போர்ஷனை நம்ம ஹீரோ குடிச்சிருப்பான். அதோட டைம் அவுட்டும் 2 நிமிஷம் தான். அதுக்குள்ள இவனை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும். இப்படி இவன் யோசிக்கும் போதே அவனோட ஸ்பியரை வச்சு ஒரு டார்க்கான பவரை வச்சு தாக்குறான். அது டைரக்டா நம்ம லீ மேல பறதுக்கு போகும். ஜஸ்ட் மிஸ்ல அங்க தப்பிக்கிறான். அங்க தப்பிக்கும் போதே அவனோட கிளவுட் ஸ்வாட அவன் தூக்கி போட்டிருப்பான். அதுவும் பறதுக்கு வருமா, ஆனா ஸ்னேக் நடுவுல வந்தனால ஸ்னேக்கு தான் அங்க அடிப்பது. இந்த மாதிரி ஒரு கேவலமான ட்ரிக் எல்லாம் என் முன்னாடி ஒர்க் ஆகாது. இன்னொரு அட்டாக் பண்ணுவானா, ஜஸ்ட் மிஸ்ல அங்க தப்பிக்கிறான். கொஞ்சம் விட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோவோட கை 2ஆ போயிருக்கும். இப்பதான் அவனுக்கு தெரிய வருது, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தேடி வந்த அந்த ஹீரோயிக் ஐட்டம் அந்த ஸ்பியர் அது வேற எதுவும் இல்ல, அவன் கையில இருக்க அதுதான். இது இருக்கிற வரைக்கும் என்னால அவன் முன்னாடி நெருங்க கூட முடியாது. நான் எப்படி அவன் கிட்ட போய் சண்டை போடுறது? அங்க திரும்பவும் தாக்கும் போதே அவன் கத்தி சொல்றான், ஆமா நீ யாரா? உன்னோட ஐடென்டிட்டியை பத்தி சொல்லு. என்னோட ஐடென்டிட்டியை பத்தி சொன்னா நான் வெறுமா ஒரு சோல்ஜர் தான். அங்க இன்னமும் அவனுக்கு புரியல இப்படிதான் நெக்ரோமேன்சரை பத்தி எல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு. இந்த சைடு நம்ம ஆளுங்களும் அங்க பயந்து போயிடறாங்க. ஏன்னா பின்னாடியே அந்த ஜாம்பியோட படையும் தொத்தின்னு வருது. நம்ம என்ன பண்றது? ஆல்ரெடி நம்ம லீய தவற விட்டாச்சு. இல்ல நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் நம்ம லீய தவறவில்லை. அவரு இன்னமும் அங்கதான் இருக்காரு. அவரோட சிக்னலுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். அது வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணும். இன்னும் சிக்னல் எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடியே நம்ம லீ லேண்ட்மைன் மாதிரி ஒரு விஷயத்த செட் பண்ணியிருப்பான். அது ட்ரிகர் ஆயிட்டாலே போதும், அந்த மெட்டாலிக் பால் நம்ம ஹீரோவால அதை வச்சு பயங்கரமா தாக்க முடியும். அதேதாங்க நடக்குது. லீயும் அதை ட்ரிகர் பண்ணி விட பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்படுது. அவ்வளவு பெரிய அட்டாக்க பண்ணியும் அவனுக்கு அங்க எதுவுமே ஆகல. எல்லா அட்டாக்கும் அந்த பாம்பு மேல தான் பட்டிருக்கே. எனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு கொல்லலாம் ட்ரை பண்ற இப்படி அவன் சொல்லுவானா? ஆனா அவன் கவனிக்காம விட்டான். அங்க செம்ம வேகமா அந்த லெஜெண்டரியான ஐட்டம் அந்த ஆரோ அவனோட நெஞ்சலிய குத்தி பாயுது. என்ன இது வரத நான் பார்க்கவே இல்ல. இது எப்படி வந்தது எவ்வளவு சீக்கிரமா? இதோட ஸ்பெஷாலிட்டியே இப்பதான். இது ஒரு பயங்கரமான லெஜெண்டரி ஐட்டம். இதுக்கு மேஜிக் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. இப்போ அங்க என்னதான் பேரியரே இருந்தாலும் இது மேல அது ஒர்க் ஆகாது. அசால்ட்டா போய் தாக்கிடும். இலக்க தாக்காம விடாது. அந்த மாதிரி ஒரு அக்யூரேட்டான ஒரு ஆரோ இது. அங்க எடுக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்றானா, என்னதான் பவரை போட்டு எடுக்க ட்ரை பண்ணாலும் அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. கவலைப்படாத, உன்னால அதை எடுக்க முடியாது. ஏன்னா அது என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ என்னோட டைம் உனக்கு ரிவெஞ்ச கொடுக்கறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்கே இந்த சாப்டரும் முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம லைக்க போட்டுருங்க. அதே மாதிரி எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.